ஹே பார்ட்னர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் விஜய். சரஸ்வதி விஜய். ஸோ இந்த வீட்டுக்கு வந்து சூப்பராக செட் ஆயிடுச்சுங்க, நல்லபடியாக போயிட்டு இருக்கு. வந்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஹாப்பி நியூஸு, அப்புறம் ஒரு சேட் நியூஸும் கூட. ஒரு நல்லது இருந்தால் ஒரு கெட்டது இருக்கும், ஒரு கெட்டது இருந்தால் ஒரு நல்லது இருக்கும். நல்லதை நான் ஷேர் பண்ணுறேன், ஆனால் கெட்டதுலேயும் நல்லது தான் நடந்துச்சு. ஸோ அது என்னென்னன்றதே நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அதெல்லாம் தான் இன்னைக்கான வீடியோ. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நாங்கள் எல்லாம் ஃபேமிலியாக உட்காந்து படம் பார்க்கணுன்னு முடிவு பண்ணி, பனியா படம் பேர், பனி படம் பார்த்துருந்தோம். மலையாள படம் சூப்பராக இருந்துச்சு. கிளைமேக்ஸ் பக்கத்தில் நெருங்கி போகிறப்ப மணி ஒரு மணி இருக்கும் கரெக்டாக. சரசு, இதுக்கப்புறம் நீ கேரி ஃபார்வர்ட் பண்ணு. அப்போ என்னன்னா, எனக்கு ரொம்ப நேரமாக வந்து கை வலிச்சுட்டே இருந்தது. இங்கே வந்து அப்பப்போ வலிச்சிட்டு இருந்துச்சு, இன்னைக்கு காலையிலே வலிச்சுது. மத்தியானத்துலேருந்து எனக்கு நைட் வரைக்கும் வலிச்சுட்டே இருந்தது. எனக்கு ஒரே பயமாயிடுச்சு. அப்படி லைட்டாக செஸ்ட் பெயின் இருக்க மாதிரி இருந்தது. லெஃப்ட் ஹேண்டு வேற. ரொம்ப நேரம் நானே யோசிச்சுட்டே இருந்தேன், சொல்லாமா வேண்டாமா. காலிலேருந்து அப்பப்போ சொன்னேன். அதுக்கப்புறம் இந்த மம்மி வேற, என் மாமியார் ரொம்ப பதட்டமாயிருவாங்களா, இவங்கள்ட்ட சொல்ல முடியாதே, அவங்களுக்கு வேற டென்ஷன் ஆயிடுவாங்க, அதனால வந்து அவங்க தூங்க போனோடனே சொல்லான்னு வெயிட் பண்ணேன். அதுக்கப்புறம் வேண்டாம், எதுக்கு ரிஸ்க்கு, நம்ம சொல்லிடுவோம், எதுனாலும் பார்த்துக்கலாம், முன்னாடியே பார்த்தா எல்லாமே பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டு நானும் அப்பளும் கிளம்பிட்டோம். என் வீட்டுக்காரர் அவர் வாகனத்துல தான் ஏறணும், ஆட்டோலாம் வைக்க முடியும். இல்லம்மா, அப்படி சொல்லக்கூடாது, தப்பா. ஆட்டோ வரணும், ரூட்டு சொல்லணும், வலிக்குதுன்ற பயத்துல குளூர்ல நடிங்க கூப்பிட்டு போனோம். நடுங்கி போனோம். அப்ப பார்த்து நாய் கத்திட்டு பயமா இருந்துச்சு. ஆமா, இவங்களுக்கு எல்லாமே பயமா மட்டும்தான் இருக்கும். அவங்க பாக்குறதுல ஹாரர் கிரைம். பாதியில் சரசு விட்டுட்டா, மீதியை நான் கண்டினியூ பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனோம். கேஷுவாலிட்டியில் கூப்பிட்டு போனாங்க. உள்ளே போய் ப்ரெஷரு, சுகரு எல்லாம் செக் பண்ணிட்டு இசிஜி எடுத்து பார்த்துட்டு, இது மஸ்குலர் பெயின் தாங்க, நீங்கள் டேப்லெட்ஸ் போட்டுக்கோங்க, பார்த்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, பெயின் கில்லர் ஊசி ஒன்று போட்டு அனுப்பிச்சி விட்டாங்க, ஒரு பிரச்சனை இல்லைன்ட்டாங்க. அப்பாடா அப்படின்னு கூட்டிகிட்டு வந்து விட்டேன். வந்தோன்னே என் வீட்டுக்காரர் போது சொல்லியிருந்தீங்க, பாவ பயவில் பயந்துட்டு இருக்கும் வெளியிலன்னு சொல்லி அனுப்பிச்சேன். எனக்கே ஒரு செகண்ட் என்ன எனக்கு ஒன்றுனா நான் பெருசாக பயப்பட மாட்டேன், பட் மற்றவங்கன்னா நம்மளுக்கு வந்து தாங்காது, அது வந்து ஒரு பதட்டமாயிரும். நானே பிரசித்தியாக்கெல்லாம் உடம்பு சொல்லணும், அவ்வளோதான் பயங்கரமாக பதட்டமாயிருவேன். ஸோ அதனால் வந்து எங்கள் மாமியார் வேறு நாங்கள் வந்தோடனே ஒரு செய்கை செஞ்சு விட்டாங்க. மம்மி அவன் தூங்கிட்டாங்க, டயர்டாகி. ஆள் அடிக்கிறோம் எடுக்கவே ஃபோன் பண்ணி ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க மம்மின்னு சொன்னோம். சரிம்மா வாங்க அப்படின்ட்டு வச்சுட்டாங்க. வச்சதுக்கப்புறம் கதவே திறக்கல. பெல் அடிக்கிறோம் ஃபோன் அடிக்கிறோம், எடுக்கவே இல்லை. ஒரு 1/4 மணி நேரம் போராட்டத்துக்கப்புறம் கதவை திறந்தாங்க. எல்லாமே ஒரு வழியாக செட்டில் ஆச்சு. செட்டில் ஆகிட்டு நிம்மதியாக இருக்கு, இல்லைன்னா அந்த பயத்துலேயே. ஆமாம், எங்கள் அம்மா வந்து காஃபி போட்டு கொடுத்தாங்க. காஃபியை குடிச்சிட்டு பேலன்ஸ் இருக்க பனியை நம்ம ஒரு பனியாக பார்த்து முடிச்சிடுவோம், இல்லைன்னா வந்து மண்டை ஓடிக்கிட்டே இருக்கும் என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு அந்த பனியை போய் நாங்கள் கண்டினியூ பண்ண போகிறோம். எப்படி இருக்கும் பார்த்தீங்களா? ஒரு செகண்ட்ல பதட்டம் ஆயிடுச்சு. அந்த படமே பதட்டமாக இருக்குது. நாங்களும் பதட்டமாகி திருப்பி அந்த பதட்டத்தோட நாங்கள் கண்டினியூ பண்ணி படம் பார்க்க போகிறோம். பிள்ளைங்களாம் நல்லா தூங்கிடுச்சுங்க. போலாமா? எல்லாரும் ஹெல்த்தை பார்த்துக்கோங்க, ஹெல்த்து தான் முக்கியம். சரஸுக்கு நடந்த கலவரத்துலேயே ஒரு கிளுகிழுப்பு கேட்குதுன்ற மாதிரி பாருங்கள், சொன்ன மாதிரியே போட்டா. நான் கூட சும்மா தான் சொன்னேன், அந்த பனியை பார்க்காம தூங்க மாட்டேன்னு உட்காந்துருக்குறான். அதெல்லாம் ஒன்றும் ஆர்வம் இல்லை, நல்லா தான் இருந்தது, நேச்சுரலாக இருந்தது. எங்கள் மாமியாரே வீட்டுக்காரரும் அது நினச்சிட்டே தூங்க மாட்டாங்க, அதனால அவங்களுக்கு போடுங்க. எங்க பாஜி நம்ம செல்லம் பண்ணி பார்த்தேன். நான் இல்லை, நீ எங்கள் வீட்டுக்காரர் இதுதான் அந்த படம். ஆனால் இது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸுங்க. மணி 3 மணி. என்ன சரசு, செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. யூனிஃபார்ம் போட்டு தெரியுறாங்களா, அதனால பழி வாங்கணும். தி நெக்ஸ்ட் டே, இன்னைக்கு சாட்டர்டே ஸ்கூல் லீவு. ஜாலியா? இன்னைக்கு காலையில நான் 8:30க்கு எந்திரிச்சிட்டேன். எந்திரிச்சோடனே நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ரீடிங்லாம் பண்ணி முடிச்சிட்டேன். எக்ஸாம்? ஆமாம், கொஸ்டின்லாம் இது முடிச்சிட்டேன். ஈவினிங் டெஸ்ட் எழுதணும், டான்ஸ் கிளாஸ் போயிட்டு அப்புறமா எங்கேயும் காதல் பார்த்துருந்தேன். இப்போ விளையாண்டு முடிச்சுட்டு வந்து திருப்பி பார்த்துட்டு இருக்கேன். திருப்பி சாப்பிட்டு முடிச்சுட்டு விளையாடுறேன். என்ன சாப்பிட்ற? சாப்பிட வந்து என்னன்னே தெரியல, வெண்டைக்காய் தண்டு கத்திரிக்காய் போட்ட புளிக்குழம்பு சூப்பராக இருக்கா, சிந்தாமல் சாப்பிடு. முடிச்சு நானும் அம்மாவும் இப்போ வந்து மங்கள் போகிறோம். சில ஷாப்பிங் ஐட்டம்ஸ்லாம் வாங்க, வீட்டுக்கு தேவையானது வாங்கிட்டு வர வரையும் ஒழுங்கா இரு. ரோமா பார்த்துக்க. சரி சரசு, ரெடி ஆகிட்டியா இல்லையா? இன்னைக்கு வந்து 4th ஃபேஸ் ஆஃப் ஷாப்பிங்கா? ஹோம் சென்டரு, டிமார்ட்டு, மங்கள், இப்போ பங்கல் 2.0 4th ஃபேஸ் ஆஃப் ஷாப்பிங். இன்னும் நான் சொன்ன மாதிரி
ஷாப்பிங் ப்ராசஸ் முடியவே மாட்டேங்குது. ஒன்று போனால் ஒன்று வந்துக்கிட்டே இருக்குது. ஒன்று வாங்குகிறோம், ஒன்று மறக்கிறோம், திருப்பி அதை ரீஃபில் பண்ணுறோம். இதே வேலையாக தான் போயிட்டுருக்கு. அந்த டிமார்ட்டில் வாங்கின கண்டெய்னர்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குங்க. நான் கூட யோசிச்சேன் எப்படி இருக்குமோன்னு. பக்காவாக இருக்குது. வீட்டில் சூப்பராக ஆர்கனைஸும் பண்ணியாச்சு. இது அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறோம் அந்த ஐடியாஸ்லாம் எங்கள் அம்மா தரேன் இருக்காங்க. அதையும் நம்மளோட ஷேர் பண்ணுறோம். சரசு கிளம்பிட்டியா இல்லையா? நான் இன்னும் பேசிட்டே இருந்தாலும் சரசு கிளம்பிட்டே இருப்பா. பட் நான் இப்போ கையோடு இழுத்து கூப்பிட்டு போகிறேன். இன்றைக்கி நாங்கள் மங்கள் மெயினாக இதுக்கு ஷாப்பிங் வந்தோம்னா இந்த பாத்திரம் கழுவி வைக்கிற ட்ரே வாங்குறதுக்கு தான். இது வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஒரு ஸ்டாண்டோட வரும். தண்ணி வந்து கழுவி வைக்கிறது இதில் ஃபில்டராகவும் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. நல்ல காம்பேக்ட் சைஸில் இருந்துச்சு. இதில் நிறையா சைஸஸ் இருக்குது. நாங்கள் இதை சூஸ் பண்ணிட்டோம். இதுதான் பிக்கா, அது நல்லா இருக்குது. அதுக்கப்புறமேட்டு குட்டி ஸ்பூனு, இந்த ஸ்பூனு பார்த்தோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 3 rupees தான். இது அழகாக இருக்குது. பட் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான் வழக்கம் போல். பட் எனிவேஸ் இது ஸ்ட்ராங்காகவும் இருக்குது. மொத்தம் 6 இருக்குது. ஒரு ஸ்பூனோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 15 rupees. ஆனால் நல்லா இருக்குது. இதை எடுத்துக்கலாம். ஓகே, இதை எடுத்துக்கோ. ஷாப்பிங்கெல்லாம் முடிச்சிட்டோன்னு பார்த்தா அதுக்கப்புறம் கரண்டி வாங்குறேன், டம்ளர் வாங்குறேன், சரஸ்வதி பக்கம் சுற்றிட்டு இருந்தா. அப்புறமேட்டு கிச்சன் மேட் வாங்கிட்டு, ஷேப் மேட் வாங்கிட்டு பில் போட போயிருக்கா. 6:30 டான்ஸ் கிளாஸு. வீட்டிலேருந்து கிளம்பினா 7 o'clock போக முடியும். சீக்கிரம் வாங்கிருக்கேன். இதில் வேறு சோயா வேறு கேட்குறான். என்ன பண்ணுறது, நம்மள மாதிரி ஃபாஸ்ட்டாக இருக்க மாட்டேன்றாங்க, ரொம்ப ஸ்லோவாக இருக்காங்க. அதான் வந்து டிலே ஆகுது. டான்ஸ் கிளாஸ்லாம் முடிச்சுட்டு வந்துட்டேன். என்ன பாட்டுக்கு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்க? அகன்னு ஒரு மூவி வந்ததுல. அகனா? அகன். ஏகன் யார்? அஜித் படமா? ஏ சாலா. என்ன பாட்டு? ஏ சாலா நான் எல்லாருக்கும் ஃப்ரெண்டு. அது பேர் ஏகன். அஜித் படம். அந்த படம். ஸோ அந்த பாட்டு ஆடிருக்கேன். ஸோ நாளைக்கு 8 o'clock டான்ஸ் கிளாஸ். சித்தியாக்கு வந்து 8 o'clock வந்து ப்ராக்டிஸ். ஏதோ காம்படிஷனோ எதுக்கோ போகிறனால ப்ரொஃபஷனல் ப்ராக்டிஸ் போகிறோம். ரோமா கீழே விளையாண்டுருக்கா. ஸோ நானும் போய் விளையாட போகிறேன். நாளைக்கு வந்து எக்ஸாமுக்கு படிக்கணும். நாளைக்கு எக்ஸாம். சரசு என்ன டயர்டாக இருக்க? நல்லா தானே இருந்த சாயங்காலம்? ஆமாம், இப்போதான் ஒரு மாதிரி டயர்டாக இருக்கு. டயர்டாக இருக்கா இல்லை வேலை செய்கிறதுக்கு சலுப்பாக இருக்கா? இங்கே வலிக்குது மறுபடியுமா? என்னாடி உனக்கு மட்டும் இப்படி விசித்திரமா வலிக்குது? அதான் ஒன்றும் இல்லைன்ட்டாங்க. வெளியிலலாம் ஷாப்பிங்லாம் போயிட்டு வந்துட்டோம். என்னெல்லாம் வாங்கணும்னு சும்மா காட்டுறேன். நான் வரதுக்குள்ளே எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டீங்க போல. ஆமாம், இந்த மேட் வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்னும் பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணோம். நான் ஒரு ஐடியாவில் ஏதோ வாங்கிட்டு வந்துட்டு. பட் இது கொஞ்சம் சின்னதாக இருக்குது. அப்படியே இப்படி கவர் ஆகிற மாதிரி எல் ஷேப்பில் போட்டிருப்பாங்க ஒரு வீடியோஸில் பார்த்து. நீங்கள் எடுத்துக்காட்டு மேட்டை. என்ன எடுத்துக்காட்டணும்? எப்படி இருக்குன்னு இது ஸ்லிப் ஃப்ரீ. இப்படி பண்ணு கூட தடுக்காது, நவுறாது. காலில் நவுத்தவே முடியாது. இப்படி எடுத்து தான் நம்ம நவுத்த முடியும். கிரிப்பா பிடிச்சிக்கும். அதுக்கப்புறம் இங்கே ஒரு மேட்டு. இது வந்து இங்கே இதுக்கு பாத்திரம் விளக்குறதுக்கு இன்னொரு பீஸ் வேணா அதில் வாங்கி போட்டால் கரெக்டாயிடும். எங்க இடம் இருக்கு, அவ்வளோதான். அவ்வளோதானா? இங்கெல்லாம் போடக்கூடாது. இங்க ஒர்க் பண்ற ஸ்டேஷன் கிட்ட இப்படி ஃபுல்லா எல் மாதிரி வரணும். நான் நினைச்சேன் இது இந்த அளவுக்கு வந்துரும், அப்புறம் இது போட்டுக்கலாம் கரெக்டா இருக்கும்னு நினைச்சேன். மேபி இதுல இன்னொன்று வாங்கிட்டா கூட இங்க கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, அது மாதிரி பண்ணிக்கலாம். அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த கடாய், நான் வந்து நீங்க நம்ப மாட்டீங்க, எனக்கு கல்யாணம் ஆகி வந்து இப்பதான் நாங்க பாத்திரமே வாங்குறோம். அதாவது எங்க அம்மா வீட்டுல ஆல்ரெடி பாத்திரம் இருந்துச்சு, அதுல யூஸ் பண்றோம். அவங்க தப்பா புரிச்சுக்க போறாங்க. இல்ல, அதான் அதுக்கு முன்னாடி பழசேதான் இருந்தது. நான் அப்ப சாப்பிடாமையா இருப்போம், சாப்பிட்டுட்டு தான் இருந்தோம். அதுக்கு முன்னாடி பழசேதான் இருந்தது. இத்தனை வருஷம் கழிச்சு, 10 வருஷம் கழிச்சு இப்பதான் நான் ஃபர்ஸ்ட் 10 வருஷம் ஆச்சு. ஆமா, கடாய் மம்மி கிஃப்ட் கொடுத்தேன். அந்த கடாய் பாத்தீங்களா? அது காட்டவே இல்லை. காட்டு. நான் ஆல்ரெடி இது வீடியோல காட்டினேன். ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. இது ஏதோ ஸ்டோன். ஆக்சுவலா இது வந்து கோட்டிங்லாம் எதுவுமே இருக்கக்கூடாதுன்னு வாங்கினேன். ஸோ இரும்பு இல்லைன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான் போக ஆப்ஷன். அது இல்லாம இது வந்து ஒரு ஸ்டோன்ல வந்து பண்றது. லைட் வெயிட்டா இருக்கு. எங்க அம்மா பர்த்டேக்கு வாங்கி கொடுத்தது. அவங்க வந்து இங்க போய் யூஸ் பண்ணிக்கலாம்னு விட்டுட்டாங்க. ஆமா, இங்க பாருங்க, இதுக்குள்ள வந்து ஒரு லிட்டோட வருது. நல்லா சமைக்கிறதுக்கு ஈஸியா ஈவனா குக் ஆகுதுன்னு சொல்றாங்க. ஆன்லைன்ல வாங்கினது. இது வந்து ஒரு கத்தி ஸ்டாண்ட் அகரோடது. சூப்பரா இருக்கும். நிறைய கத்தி இருக்கும், எல்லாமே ஷார்ப்பா இருக்கும். இவ்வளவு கத்தி தேவையில்லை, சும்மா அழகுக்கு வச்சுக்க வேண்டியதான். நல்லா இருக்கு. எல்லா சைஸ்ல இருக்கு, எல்லாத்தையும் கட் பண்ணலாம். கீலரு எல்லாம் இருக்கு, ஷார்ப்னரும் இருக்கு. கத்தி வந்து சாணம் பிடிக்கிறது, சாணம் பிடிக்கிறது. அப்புறம் வடிவேல் மாதிரி டிங் 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 சாணம் பிடிச்சு கொடுப்பாரு. எங்க மெயினா இன்னைக்கு போனதுக்கான காரணம் இதுதான். ஆமா, இது ஆக்சுவலா வந்து நான் ஆன்லைன்ல வெறும் 1000 rupees தான் பார்த்தேன். இப்போ ஒரு 500 ரூபா சேர்த்து தான் நாங்க வாங்கியிருக்கோம்.
பரவாயில்ல ஓகேன்னு வாங்கிட்டோம். இதான் இமீடியட்டா மெட்டீரியல் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குமா இருக்கும் இதில் மங்கலில் வாங்கினது. இல்லை அதேதான், சேம் இதே தான். கீழே ட்ரே, இந்த ட்ரேல வந்து தண்ணி கலெக்ட் ஆயிடும், நம்ம எடுத்து இப்படி ஊத்திக்கலாம். ஸோ கீழே மிஸ் ஆகாது. முன்னாடி வந்து இந்த ட்ரே இல்லாம தான் வரும். அப்புறம் இதுல வந்து நம்ம ஸ்பூன்ஸ் எல்லாம் போட்டுக்கலாம். இந்த ஸ்பூன் வந்து ஸ்பூனுக்கு அதனால கரெக்டா இருப்பாங்க. நீங்க இன்னும் தக்குணுண்டு வாங்க சொன்னீங்க. இது யூஸ் பண்ணிட்டு கூட ஏதோ ஒரு பக்கம் நம்ம வந்து வச்சுக்கலாம். அப்புறம் என்ன வாங்கணும்? ஸோ இதுக்கு மேல பாத்தீங்கன்னா நான் வந்து இந்த கொரடு வாங்கினேன். நல்லா குவாலிட்டியா நல்லா கிரிப்பா இருக்கு. நான் கல்யாணம் ஆகி ஒரு கொரடு வாங்கினேன். ஓகேவா, ரொம்ப நாளா இவங்க வந்து துணி தான் யூஸ் பண்ணுவாங்க. எனக்கு துணி வந்து பிடிக்காது, அது சேஃப்டியா இருக்காதுன்னு சொல்லிட்டு நான் வந்து கொரடு தான் யூஸ் பண்ணுவேன். அந்த கொரடு பார்த்தீங்கன்னா முன்னாடி வாங்கின கொரடு கொஞ்சம் கிரிப் இல்லாமல் லைட் வெயிட்டாக இருந்து, இது நல்லா வெயிட்டாக நல்லா கிரிப்பாக இருக்குது. ஸோ இங்கே பாருங்க, இது பிடிச்சி எடுத்துக்கலாம். நல்லா கிரிப்பாக இருக்குது. இது சம்டைம்ஸ் சமைக்கிறப்போ சூடாயிடும், அப்போ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாங்கின இந்த இதெல்லாம் கண்டெய்னர்ஸ் எல்லாம் அழகு போல் எங்கள் மம்மி வந்து க்யூட்டாக எல்லாத்தையும் வந்து அரேஞ்ச் பண்ணி சூப்பராக வச்சுருக்குறாங்க. நான் இதில் எழுதி ஓட்டுறது வாங்கி தரேன்னு சொன்னேன். இப்போ அது வேணாம் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் மூடுமான்னா சரின்னுவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி ஸ்பூன்ஸ் எல்லாம் வாங்கினோம். நம்ம வாங்கின ஸ்பூனே அந்த குட்டி சேருக்கே கரெக்டாக இருக்குன்னு நாங்கள் மம்மி. அதுக்கப்புறம் இந்த ஸ்பூன்ஸ் எல்லாம் இதெல்லாம் எதுக்கு வாங்கினீங்க, எல்லாம் இருக்குது அப்படின்னாங்க. பரவாயில்ல வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு குட்டி ஸ்பூன்ஸ் காட்டு இதை காட்டுறேன். உள்ள போட்டு வச்சுட்டாங்க. எதுல இருக்குன்னு பாக்குறேன். இங்க இருக்கு, இது வச்சிருக்காங்க. இதுக்குள்ளேயே போயிடுச்சுன்னா ரொம்ப கியூட்டா இருக்கு. இதோட சேர்ந்து கரெக்டா இருக்கும் பாருங்க. போயிடுச்சுன்னாங்க பத்துமாந்தலே பத்திருச்சு. சூப்பர். இதை அளவு வச்சு வந்து வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. நல்லா இருக்கு. கலர்லயும் போட்டாங்களான்னு தெரியல. எல்லாத்துலயும் போடல, நம்ம போட்டுற வேண்டியதான். ஒரு 4-5 தானே வாங்கணும், வேற எதுலயும் போட்டு வச்சிருக்காங்க. அது மட்டும் எனக்கு தெரியும். ஆனா பக்காவா இருக்கு. இது எப்படிடா நம்மளுக்கு இது செட் ஆகுமான்னு பார்த்தோம். சூப்பரா ரெடி பண்ணிட்டாங்க. இதுல போட்டு வச்சிருக்காங்க. அவங்களுக்கு அது ரொம்ப பிடிச்சி போச்சு அந்த ஸ்பூனு. இந்த பாருங்க, அழகா இருக்குது இல்ல, கியூட்டா இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்பூன் தான். இதை விட இன்னொரு சைஸ் பார்த்தோம். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இதே வந்து குவாலிட்டி கொஞ்சம் அதிகம். 15 ருபீஸ் கிட்டக்க வந்துச்சு. 2 ரூபாய்க்கு கூட இதே சைஸ் ஸ்பூன் இருக்கு. இல்லை, இதை விட இன்னொரு சைஸ் இருக்குல்ல, அதை வாங்கிட்டு அதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ரொம்ப உள்ளே போய் ரொம்ப குட்டியாக இருக்கு. ஸோ அதனால எங்கள் அம்மாவுக்கு எனக்கு ஏகப்பட்ட டிஸ்கஷன் நடந்துச்சு. நான் வாங்குறப்பே சொன்னேன், இந்த மேட்ஸ் எல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, இந்த ஷெல்ஃபுக்கு போடுற மேட்டெல்லாம் வாங்கினா செட்டே ஆகாது. அதை கட் பண்ணி போட்டால் கன்றாவியாக இருக்கும், அசிங்கமாக இருக்கும், பார்க்கவே நல்லா இருக்கான்னு சொல்லி படித்து சொன்னேன். ஆனால் போகிறப்ப அவங்க ஃப்ரிட்ஜ் மேட் வாங்கிட்டு வாங்க. ஃப்ரிட்ஜுக்கும் அதே நிலைமை தான். சரசு சொல்ல கேட்காம இந்த பக்கம் விட்டுட்டு பில்லு போடுற கேப்பில் இதை அழகாக வாங்கிட்டு வந்தாங்க. பார்க்க அழகாக இருக்குது, ஆனால் அது ஃப்ரிட்ஜுக்கு செட் ஆகும்னா ஆகாது. எங்கள் அம்மா அறிவை என்ன பண்ணுறாங்க, அம்மா நம்ம ஃப்ரிட்ஜுக்கு பத்தல, செட் ஆகலை. எங்கள் அம்மா வந்து ரொம்ப அறிவாளியாக என்ன பண்ணுறாங்க, இதை வந்து செல்ஃபுக்கு போட போகிறாங்களாம், இந்த பீரோ ட்ராப்ஸ்க்கு போட போகிறாங்க. இதெல்லாம் போட்டால் எப்படி இருக்கும், பிரசித்தியாகவே நல்லா எடுத்து இந்த அவங்க வச்சா இந்த பக்கம் எடுத்து போட்டுருவாங்க. எவ்வளோ விலை? 150 ரூபா. எத்தனை? 5 6 இது 150 ரூபா. இன்றைக்கி அந்த ஷாப்பிங்கில் வேஸ்ட் ஆகி போச்சு. ஃப்ரிட்ஜுக்கு இந்த ஷெல்ஃபுக்கெலாம் வாங்காமல் யோசிச்சு வாங்குங்க, சைஸ் பார்த்து வாங்க, இல்லைன்னா கண்டிப்பாக அது நல்லா இருக்காது. வீடியோ பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோம். இன்றைக்கி கிச்சன் எசென்ஷியல் ஷாப்பிங் முடிச்சுட்டோங்க. நிறையா விஷயங்கள் பெருசாக நம்ம பண்ணாலும் சின்ன விஷயத்தை மறந்துடுவோம். ஒவ்வொன்றா கொஞ்சமாக வாங்கி சேர்த்து பில் பண்ணி அதை வந்து ஒரு நார்மல் ரொட்டீனுக்குள்ளே கொண்டு வரதுக்குள்ளே போதுமான ஆயிரும். சாலிடாக இப்போ தான் 2 வீக்ஸ் ஆயிருக்குங்க. இன்னும் ஒரு 1 மந்த் டைமுக்குள்ளே பக்காவாக நம்ம டெய்லி ரொட்டீனுக்குள்ளே செட் ஆகிடலாம். எல்லாத்தையும் வாங்கி வச்சு அரேஞ்ச் பண்ணிட்டோம்னா. உங்களுக்கு வீடியோட ஸ்டார்டிங்கில் ஒரு முக்கியமான நியூஸ், ஒரு நல்ல நியூஸ் ஷேர் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். அது இன்னும் கொஞ்சம் கம்ப்ளீட் ஆகலைங்க, ஒரு 10% இருக்குது. முழுசாக கம்ப்ளீட் ஆனோன்னே உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஏன்னா பாதியில் நான் ஷேர் பண்ணி அதை சப்போஸ் அது நடக்காமல் போயிடுச்சுன்னு வச்சுங்களேன், ரொம்ப சங்கடமாயிரும். ஸோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். டெல்ஸ் மீ விஜய். டேக் கேர், பை பை, லவ் யூ ஆல் பார்ட்னர்ஸ்.